ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து ராசிக்கும் லக்னத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன என்ன லக்னம்னு சொல்லதுக்காக இந்த ஆடியோ போடுறேன். அதாவது நான் போட்ட குரு பயிற்சி வந்து லக்னத்துக்கு போட்டிருந்தேன். எல்லாருமே ராசிக்கு தான் போடுவாங்க. நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, நீங்கள் போட்ட இது என்ன புரியலன்னு சொன்னாங்க. அதாவது அவங்களுக்கு ஜோதிடம் சுத்தமாக தெரியாதவங்க, ஆனால் கொஞ்சம் தெரிஞ்சவங்க கால் பண்ணி நல்லா இருக்குது, நீங்கள் தான் முதல் முறையாக வந்து தமிழில் லக்னத்துக்கு போட்டிருக்கீங்க, எல்லோரும் ராசிக்கு தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் எனக்கே வந்து என்னடா இது, தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ பெரிய ஜோசியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, இந்தியா ஃபுல்லாக இவ்வளோ பெரிய ஜோசியக்காரங்கள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் வந்து மக்களுக்கு வந்து டெய்லிக்கும் காலைல ஏஞ்ச உடனே ராசி பலன் தான். நானும் நிறைய ராசி பலன் தான் போட்டிருக்கேன். இனிமேட்டு வந்து கண்டிப்பாக லக்ன பலன் தான் போடுறதா முடிவு எடுத்திருக்கேன். எதனால் நான் ராசிக்கும் லக்னத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் முதல்ல நான் சொல்லிடுறேன், சரிங்களா? மறக்காமல் என்னோடய மற்ற வீடியோஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற வீடியோஸ் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். கன்சல்டேஷனுக்கு வந்து என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபைன். அதாவது எல்லாருமே வந்து கல்யாண வயசில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். எனக்கு வரப்போகிற ஒய்ஃப் வந்து நயன்தாராமாய் இருக்கணும்னு சில பேர் நினைப்போம். சில பேர் வந்து அன்சிகாமாய் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருப்போம். சில பேர் வந்து சன்னி லியோன் மாதிரி வேணும்னு கூட நினச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பொண்ணுங்களும் அதே மாதிரி தான். எனக்கு அஜித் மாதிரி ஹஸ்பண்ட் வேணும், விஜய் மாதிரி ஹஸ்பண்ட் வேணும் அப்படிலாம் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே வந்து நம்ம ஆசைகள், நம்ம எண்ணங்கள், நம்ம மைண்டால் தானே இது எல்லாமே க்ரியேட் ஆகுது. இது எல்லாமே என்னென்னா ராசி தாங்க. உங்கள் ராசியை வச்சு கிளியராக சொல்லிடலாம் நீங்கள் எதை ஆசைப்பட போகிறீங்க, நீங்கள் எதை ஆசைப்படுவீங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் ராசி. ஆனால் நீங்கள் நினச்சா மாதிரி எல்லாமே வந்து நடந்துடுதா? நீங்கள் நினச்சா மாதிரி வந்து நயன்தாராமாய் ஒய்ஃப் கிடைக்குதா, இல்லைன்னா அஜித் மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்குதா? இல்லை இல்லையா? இது எதனால்? ஏன்னா லக்னம் தான் வந்து ரிசல்ட்டு. ராசிங்கிறது வந்து எக்ஸ்பெக்டேஷன் தான். நம்ம என்ன வேணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம அம்பானி ஆகணும்னாலும் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் ஆகிறோமா இல்லையா அதை பார்க்கணுன்னா லக்னத்தில் வந்து பார்க்கணும். அதனால தான் ராசி பலன் டெய்லிக்கும் வந்து சொல்கிறாங்க, மாத பலனும் சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நான் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் லக்ன பலன் ஒரே நாள் போடலான்னு இருக்கேன். ஒரு நாளுக்கு மட்டும். அது எப்படி கரெக்டாக பழிக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே உங்கள் லக்னம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ராசிக்கும் லக்னத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் எல்லாருமே வந்து ராசி பலன் சொல்லி தான் உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இனிமேட்டு அப்படி நடக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ உங்கள் லக்னம் என்னன்னு தெரிஞ்சால் தான் உங்களோட லைஃப் பாத் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசியை வச்சு நீங்கள் உங்களோட எண்ணங்கள், நீங்கள் என்ன மாதிரி ஆசைப்படுறீங்கன்னு அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர, அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குதா, ஃபெயிலியர் கிடைக்குதா, இதெல்லாம் பார்த்து சொல்லணுன்னா லக்னம் தாங்க முக்கியம். நீங்கள் ஒருவேளை இங்கே ஜாதகம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்பயே வந்து நான் சொல்கிறேன் உங்கள் லக்னத்தை எப்படி பார்க்கறதுன்னு சொல்லிவிட்டு. இப்போது ஸ்லைட் வர்றதை பாருங்கள். இப்படி தான் வந்து ஒரு ராசி கட்டம் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கட்டம் போட்டிருப்பாங்க. லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. முதல்ல இருக்கிறது வந்து ராசி கட்டம்னு போட்டிருக்கோம். 2வது இருக்கிறது நவாம்சம் இல்லைன்னா அம்சம்னு போட்டிருப்பாங்க. நவாம்சம் அதை விட்டுடுங்க. முதல்ல இருக்கு இல்லையா கட்டம், ராசி, இது தாங்க ராசி கட்டங்கிறது. இது மேலே லெஃப்ட் சைடில் வந்து மீனத்துலேருந்து இருக்கும். செகண்ட் வந்து மேஷம், தேர்டு ரிஷபம், அப்புறம் மிதுனம், அப்படியெல்லாம் இருக்கும். அந்த கட்டத்தில் இருக்கு இல்லையா, அந்த கட்டம் தான் உங்கள் ஜாதகத்துலேயும் அதே கட்டம் தான். அந்த கட்டத்தில் எங்கே லா போட்டிருக்கு பாருங்களேன், அந்த இடம் தாங்க உங்கள் லக்னம், அந்த ராசி தான் உங்கள் லக்னம். இப்போது மீனம்னு இருக்கிற இடத்துல லா போட்டு இருந்ததுன்னா நீங்கள் மீன லக்னம். ஒருவேளை கன்னின்னு இருக்கிற இடத்துல லா போட்டு இருந்ததுன்னா நீங்கள் கன்னி லக்னம், சரிங்களா? அதாவது இந்த கட்டம் மாறவே மாறாது. உங்கள் ஜாதகத்துலேயும் இதே கட்டம் தான். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மீனம் எங்கே இருக்கோ அதே கட்டத்தில் தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்க மீனமும் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து குழப்பிக்காதீங்க.
அந்த கட்டத்தை பாருங்கள். அதில் உங்கள் கட்டத்தில் எங்கே லா போட்டிருக்கோ அதுதாங்க உங்கள் லக்னம். ராசினா சந்திரன் போட்டிருக்கோம், அதாவது சா போட்டு இன் போட்டிருக்கோம். சரிங்களா? அதுதான் உங்கள் ராசி. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருமே உங்கள் ராசி என்ன, உங்கள் லக்னம் என்னன்னு. நல்லா பாருங்கள். ஃபைன். ஒருவேளை உங்ககிட்ட வந்து ஜாதகம் நோட்டு இப்போ இல்லை, எப்படி பார்க்கறதுன்னா கவலைப்படாதீங்க. எப்படியும் உங்கள் டீட்டெயில்ஸ் உங்களுக்கே தெரியும், பர்த் டீட்டெயில்ஸு, அதை வச்சே போடலாம். இப்போ எப்படியும் எல்லோரும் இந்த ஆடியோ வந்து நெட்டில் தான் கேட்டுட்டு இருப்பீங்க. பக்கத்துலேயே ஒரு டேப் ஓப்பன் பண்ணிங்களேன். கூகுள் சர்ச் என்ஜின் போங்க. அதில் வந்து பர்த் சார்ட் இன் தமிழ்னு டைப் பண்ணுங்கள். அதில் வந்து நிறைய வெப்சைட்டு ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஒரு வெப்சைட் வந்து osuronline.comனு இருக்கும். அதில் கிளிக் பண்ணுங்களேன். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. உங்கள் நேம் கொடுத்துருங்க, உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த்து, எத்தனாந்தேதி பிறந்தீங்க, அப்புறம் எத்தனை மணிக்கு பிறந்தீங்க, அப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த்து, அந்த டீட்டெயிலையும் கொடுத்துருங்க. பிளேஸ் ஆஃப் பர்த்னால் நீங்கள் அது எந்த பிறந்த சிட்டியை கொடுங்க. இப்போ ஒரு வேளை தாம்பரத்தில் பிறந்தீங்கன்னா சென்னைன்னு கொடுத்துருங்க. தாம்பரம்னு கொடுத்து தேடாதீங்க, அதில் காட்டாது ஒழுங்கா. சென்னைன்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா? சென்னைன்னு இல்லை, உங்களோட பிறந்த இடம் எங்கேயோ அதை கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். அதுக்கு லேட்டிடியூட் லாங்கிடியூட் ஆட்டோமேட்டிக்காகவே ஆன்லைனில் அதில் வந்துடும். அது தமிழ்லேயே இருக்கட்டும். சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தனா இதுலேயும் 2 வரும், ராசின்னு ஒன்று வரும், நவாம்சம்னு ஒன்று வரும். அதில் வேறு நீங்கள் இப்போ பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். லா எங்கே போட்டிருக்கோ அங்கே தான் வந்து உங்களோட இது வரும், லக்னம். இல்லைனா மேலேயே அது போட்டிருக்கோம், உங்கள் ராசி என்ன, உதய லக்னம்னா என்னன்னு போட்டிருக்கோம் அதுலேயே. அதுதான் உங்கள் லக்னம். உதய லக்னம் மீனம் இல்லை மேஷம் ரிஷபம் ஏதாவது ஒன்று போட்டிருக்கோம், உதய லக்னம்னு சொல்லிட்டு. ராசின்னு சொல்லிவிட்டு உங்கள் ராசி என்ன ராசின்னு போட்டிருக்கோம், அதுதான் உங்கள் ராசி, அதுதான் லக்னம், உதய லக்னம் போட்டிருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக வந்து லக்னம்னா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஜோதிடத்தில் முதல் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி தான் உருப்படியாக. இனிமேட்டு வந்து ராசி பலனை வந்து பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. பார்க்குறதா இருந்தால் லக்ன பலன் பாருங்கள். நான் இனிமேட்டு கரெக்டாக எல்லாருக்கும் வந்து லக்ன பலன் தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணதுக்கு வேணும்னா நான் ஒரு நாள் வந்து சொல்கிறேன். அந்த டயத்தில் வந்து நீங்கள் பாருங்கள் என்னோடய வீடியோவை. அன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு, நீங்கள் எதை பற்றி எல்லாம் மோஸ்ட்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு நான் சொல்கிறேன். எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மற்ற வீடியோஸ் எதுவும் பார்க்கலன்னா அதையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற என்னோடய எல்லா வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.